எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு நாளும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் வீட்டின் மேலும் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு என்று குறுஞ்செய்தி பார்ப்பதுக்கு எவ்வளவு தாகத்தோடு பார்த்து ஜபிக்கிறீங்க. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை நிச்சயம் அற்புதங்களை கொண்டு வரும். ஒவ்வொரு நாள் காலையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவதற்காக கையாளுகிற அவருடைய வசனத்தை நீங்கள் பிடிச்சுக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 4:3 சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும். நியாயத்தின் ஆவி, சுட்டரிப்பின் ஆவி, பரிசுத்தாவின் அபிஷேக கர்த்தருடைய பிள்ளைகளை சில வேளைகளில் சுட்டரிக்கக்கூடியது. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த பாம்பை நம்ம விரட்டி அடித்து கொன்று போடணும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது, அதை நெருப்பில் சுட்டெரிக்கணும்பாங்க. அந்த சர்ப்பம் அல்லது அந்த வலு சர்ப்பம் அது ஒரு சாத்தானின் கிரியைகளை லேசாக விடக்கூடாது. அது மறுபடியும் தலை தூக்காதபடிக்கு அதை சுட்டரிக்க வேண்டும். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளையும் கர்த்தரோடு இருந்தால் தான் நம்ம பரிசுத்தமாக கழிக்க முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய ஒத்தாசை உங்களுக்கு எனக்கு தேவை. அப்போ இந்த சத்துரு உங்களோடு என்னோடு போராடும்போது அவனை எதிர்த்து நின்று ஜெபிக்க உங்களுக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த அக்கினி என்ன செய்யும்? அந்த பரலோக அக்கினி என்ன செய்யும்? சத்துருவின் கிரியைகளை சுட்டரிக்கும். இதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறேன், சுட்டரிப்பின் ஆவியானவர். ஆமேன். இந்த நாட்கள்ல என்னென்ன காரியங்கள் உங்களுக்குள்ள கிடந்து உங்களுக்கு தலை தூக்குகிறதோ, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அக்கினியினால நான் சுட்டரிக்கிறேன் என்று சொல்லி அந்நிய பாஷைகளை பேசி, ஆமேன், நீர் விரும்பாத ஜென்ம சுவாபங்களை அழிக்க நான் விட்டு கொடுக்கிறேன், நீ விரும்பாத தொடர்புகளை துண்டிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க இந்த காலையிலேயே ஜெபிச்சிருங்க. இது பரிசுத்தாவின் ஏவுதலோடு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆமேன். அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஏசாயா 4:3 ஆண்டவரே, சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவுகிறவர். சீயோன் குமாரத்திகள் என்றால் விசுவாசிகளாய் எங்களை தான் குறிக்கிறது, ஊழியர்களாக எங்களை குறிக்கிறது. அழுக்கை கழுவ விரும்புகிற கர்த்தர் சுட்டரிப்பின் ஆவியினால் ஆண்டவரே நீர் இன்றைக்கு கழுவி உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அந்தகார கிரியைகளை முறியடித்து ஜெபிக்கிறோம். வீட்டார் அத்தனை பேர் மேலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளின் பாளையம் எங்கிலும் வீட்டை சுற்றிலும் ஆவியானோர் உலாவி வருவீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். மாறாத தேவக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். நீங்க நல்ல ஜெபம் பண்ணிட்டீங்க. தைரியமா இருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முன்னேறி செல்ல ஆவியானவர் கிருபை செய்வார். மறந்துடாம நீங்க ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ண பிறகு ஒரு நிமிஷம் அவங்களை நினைத்து நீங்க ஜெபிக்கணும். குறிப்பாக உங்களுடைய அயலகத்தார், நண்பர்கள், உறவினர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மட்டுமல்ல, ஹிந்தி மொழியில் நம்ம மொழிபெயர்த்து இந்தி மொழி பேசக்கூடிய மக்களும் அனுதினமும் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறோம். நம்ம இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். சரியா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். மீண்டும் கர்த்தர் சித்தமானால் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.